ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி விலாக். நேற்று வந்து வைஷுமா ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் டைமில் ரொம்பவுமே அழுவோம் இல்லையா? அதாவது வீட்டில் பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடந்து போவோம், இதுக்கு மேலேயும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்போம். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மணிஞ்சு உட்காந்து அழுவோம் இல்லையா? அதே கதை தான் நேற்று வைஷுமாது. வைஷு வந்து சும்மாவே அழுகுவா. அது எதுக்கு அப்படின்றத வந்து ஆஸ் எ மதராக வந்து எனக்கு தெரியும், எனக்கு புரியும். வைஷுமா வந்து சும்மாவே அழுவா. ஒரு சில சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் ஆக்டிவிட்டி பண்ணாலும், நம்ம என்ன தான் பாட்டு பாடி விளையாட்டு காட்டினாலும் வந்து அழுதுகிட்டே இருப்பாள். அவளுடைய அழுகையிலேருந்து நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மாற்றி மாற்றி ஆக்டிவிட்டி கொடுக்கறது, அப்புறமேட்டுக்கு ரைம்ஸ் பாடுறது, அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து கதை சொல்கிறது. வைஷுமா, நீ இதில் வந்து ஆட்டோவில் போகலாமா பைக்கில் போகலாமா, நீ சொல்லிட்டீன்னா நம்ம வந்து இப்போ போகலாம், உடனே வந்து போயிடலாம், ஓகேவா? அம்மா பார்த்தியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு தானே இருக்கேன், நாம் வந்து இப்போ வந்து உடனே வந்து போயிடலாம், நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வைஷுமா பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்சது பைக் தான். அவங்க அப்பாவோட பைக்கில் வந்து போகணும், அதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால் வந்துட்டு வைஷுமா வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா பைக் தான் காட்டுவான். அவங்க அப்பா ஆனால் வீட்டில் இல்லை. அதை வந்து சொன்னேன், உடனே வந்து அவங்க அப்பா நைட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நைட்டு வந்து கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஐயப்பா கோயிலில் பரதநாட்டியம் எல்லாம் நடந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து பின்னாடி வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வைஷுமா பாருங்களேன், படுக்க வச்சாலும் அழுகிறா. சரி, இவளுடைய அழுகையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன தான் சொன்னாலும் சரி, டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, வைஷுமாக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வந்து முட்டி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு விட்டு முன்னாடி டாய்ஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்லியிருந்தேன் அப்பா வந்ததும் நம்ம வெளியே போகலாமான்னு சொல்லி, அதை புரிஞ்சுக்கிட்டு அவளும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா.